வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 2026 டே 1 என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், மனசில் தைரியம் இருக்கிறவங்க மட்டுமே இந்த வருடம் ரெஸ்ல்மேனியா பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ரெஸ்ல்மேனியா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஜான் சீனா பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை என்கரேஜ் பண்ணும் விதமாக ஷோவை ஓப்பன் பண்ணுறாரு. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, ரெஸ்ல்மேனியாவை கொஞ்சம் லேட்டாக வச்சுருக்கலாம். அதாவது பட்ட பகலில் வச்சதுனால வெளிச்சமாகவே இருக்குது. இந்த பட்டாசு வெடிக்கிறது, லைட்டு சென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும்தான் ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நிறைய மைனஸ் இருந்தது. ஸோ ஜான்சனாக வந்ததுக்கப்புறமா ஓப்பனிங் மேட்சாக LA நைட் மற்றும் ஐசோ ஸ்பீடுக்கான ஒரு 6 man tag team மேட்ச் நடந்தது. ஐசோ ஸ்பீடு ஒரு யூடியூபர் எந்த அளவுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்தும் விதமாக சண்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே சண்டை போட்டார். அண்ட் ஃபைனலி இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா LA நைட் மூலியமாக ஊசோஸ் அண்ட் LA நைட் வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியா ஓப்பனிங்கும் ஊசோஸ் தான் வின் பண்ணாங்க. இந்த வருஷமும் ஊசோ தான் வின் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் ஜே ஊசோ, இந்த வருஷம் ஊசோ. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னால தாண்டா நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகன் பால் கடுப்பாகி ஸ்பீடோடைய முகத்திலேயே ஒன்று கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா என்ன, ஸ்பீடுக்கும் லோகன் பாலுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கமெண்ட்ரி டேபிளில் படுக்க வச்சு அவனுக்கு மேலே குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அதாவது டாப் ரோப் ஜம்ப் போடலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் இப்போ LA நைட் ஊசோஸ்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு லோகன் பால் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்பீடுக்கிட்ட நீ மேலே இருந்து அவனுக்கு ஒரு டாப் ரோப் ஜம்ப் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸ்பீடு ரொம்ப யோசிக்கிறாரு. ஏன்னா இது ரொம்பவே மூமெண்ட்டான ஒரு விஷயம், கரெக்டாகவும் பண்ணணும், அதே நேரத்தில் நல்லாவும் பண்ணணும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா டாப் ரோப் ஜம்ப்பும் பண்ணி ஒரு மூமெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்பீடு இன்றைக்கி தோற்று போனாலும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை அவருடைய சண்டையின் மூலியமாக பெற்றிருக்காரு. ரெஸ்ல்மேனியா எதுக்கு ப்ரோ பார்க்கணுன்னா இந்த மேட்சுக்காக நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஜேக்கப் ஃபேட்டு வெர்சஸ் ட்ரூ மேக்லின்டையருக்கான ஒரு அன்சாங்ஷன் மேட்ச். எந்த பொருளை வேணாலும் எந்த லெவலில் போயினாலும் எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கலாம். ஆனால் இந்த மேட்சோடைய மெயினான ஸ்டிபுலேஷனே என்னன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜிலலாம் போய் சண்டை போடுறது. அதை மட்டும் இவங்க பண்ணலை ரெஸ்ல்மேனியாவில். சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ட்ரோவை பற்றி சொல்லிடுறேன். ரெண்டு பேரோட இன்ட்ரோவும் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ஜேக்கப் ஃபாட்டோட இன்ட்ரோ சூப்பராகவே இருந்தது. அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் எந்தெந்த வெப்பன் கிடைக்குமோ, அதாவது ஃபோனை கூட அவர் அட்டாக் பண்ணிவிட்டு செல்ஃபி எடுத்து கொண்டாடி இருப்பார். அந்த மூமெண்ட்லாம் நல்லா இருந்தது. இவங்களுக்குள்ளே இருந்த ரைவரி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசோ அதே மாதிரி இந்த மேட்சும் பெருசு. அண்ட் ஃபைனலி இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு பக்கம் தான் காற்று வீசுது. இந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தாலும் ஃபைனலி ஜேக்கப் ஃபாட்டு ரொம்பவே க்ளீனாகவே ட்ரூ மேக்கின்டையரை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. ஸோ ஜேக்கப் ஃபாட்டுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்குமான இருக்க பார்க்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்பலாம். ஸோ ஜேக்கப் ஃபாட்டு லாஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியா வேகாஸ்லையும் வெற்றி பெற்றாரு. இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா வேகாஸ்லையும் வெற்றி பெற்றிருக்காரு. 2 ஹேட்ரிக் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா 8 man tag team மேட்ச். இது உமன் டிவிஷனில் நடக்குது. ஷார்லட் ஃப்ளேர், அலெக்சா பிளிஸ் பார்த்தீங்கன்னா முதலாக டாக் டீமாக வராங்க. அலெக்சா பிளிஸ் அப்படியே பார்க்கறதுக்கு டால் மாதிரியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைரா பெல்கேரியா, பெய்லி, நயா ஜாக்ஸ் மற்றும் லாஸ் லெஜண்ட், கடைசியாக பெல்லா ட்வின்ஸை பற்றி நான் ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெடிஷன்லேயே ஒன்று சொல்லியிருந்தேன். ப்ரீ பெல்லா நிக்கி பெல்லாக்கு காலில் அடிபட்டு இருந்தது. அவங்க ப்ராப்பராக இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ரூமராக ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். எஸ் இஸ் பாசிபிள். எஸ் கைஸ், நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரியே நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி பேஜே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நான் டபிள்யூவில் கான்டாக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னதுனால தான் அவங்களோட ரிட்டர்ன் ஸ்பாய்லர் ஆகிட்டு. ஒருவேளை அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கி அரங்கம் முழுக்க பேஜோடைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். ஸோ பேஜோடைய வாயிலேயே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் H ஒன்று போட்டிருக்கணும். தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நான் WWE வர போகிறேன் அப்படிங்கிறத தேவையில்லாமல் வளரிட்டாங்க. அதனால் என்னவோ பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாக்கு அடிப்பட்ட உடனே பேஜ் தான் வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே சண்டை போட்டாங்க. பேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது தானே எப்படி சண்டை போடுவான்னு. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெருக்கா பார்த்தீங்கன்னா பேஜ் அண்ட் ப்ரீ பெல்லா பார்த்தீங்கன்னா WWE உமன்ஸ் நியூ டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. நிக்கி பெல்லா அண்ட் ப்ரீ பெல்லா ஆவாங்கன்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா பேஜும் ப்ரீ பெல்லாவும் ஆகிட்டாங்க. சரி, இதுவும் ஒரு மூமெண்ட் தானே. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். ஆக்சுவலி இந்த மேட்செல்லாம் ரெஸ்ல்மேனியா வச்சதே குற்றம். அதுலேயும் இந்த மேட்சை பார்த்தது ரொம்ப குற்றம். அந்த அளவுக்கு வேற லெவலில் இருந்தது பாய்ஸ். நான் உண்மையிலேயே கக்கூசுக்கு ஓடிட்டேன்.
அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்து பார்த்தா இந்த மேட்சே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையுமே ஏஜே லீ தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க, அதுவும் டேப் அவுட் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் சூழ்ச்சியை பயன்படுத்திக்கிட்ட பெக்கி லிஞ்ச் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ஏஜே லீயை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. பெக்கி லிஞ்ச் 3வது முறையாக நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்தே ஒரு வருஷம் தான் ஆச்சு. அதில் 3 தடவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறது அப்படிங்கிறது அதிசயம் தான். லாஸ்ட் இயர்லையும் பார்த்தீங்கன்னா வேகாஸில் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேக்கப் ஃபார்ட்வை தொடர்ந்து 2 ஹேட்ரிக் வேகாஸ் மூவ்மெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரிங் ஜெனரல் குந்தார் விசிஸ் செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸுக்கான மேட்ச் அம்பிட்டு தான் சொல்ல முடியும். வேறு என்னத்தை சொல்ல, இந்த மேட்சுக்குள்ளே இருக்கிற பகையா குகையா ஒன்றும் இல்லை, வெறும் தொகை தான். சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லணும்னா செத் ராலின்ஸ் அண்ட் குந்தர் நல்லாவே சண்டை போட்டாங்க. செத் ராலின்ஸ் 2 நாளுக்கு அப்புறமா ரிங் என்ட்ரன்ஸ் கொடுத்தது நல்லா இருந்தது. அண்ட் ரெசல்மனியாவில் லாஸ்ட் இயர் கொடுத்த அளவுக்குலாம் இல்லை. அண்ட் குந்தரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே சண்டை போட்டார். ஆனால் இந்த மேட்ச் ஏதோ போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்திலே பிரான் பிரேக்கர் வருவார் அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அதை தான் ட்ரிபிள் ஹெச் பண்ணியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச் ஏதாவது ஒரு வித்தியாசமாக நீ பண்ணுறியா? ஸோ பிரான் பிரேக்கர் வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் குந்தர் ஸ்லீப்பர் லாக் போட்டு செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்ட மாதிரி கிடக்கிறாரு. இந்த மேட்சோட வெற்றியாளர் குந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. சரி, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கூட மண்ணா கவுறாரு. ஆனால் பட் இந்த வருஷம் வின் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் அப்படியே பிரான் பிரேக்கரை பார்க்காரு. பிரான் பிரேக்கர் கொலை வெறியில் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாருங்க, ராம்போடைய உச்சத்துக்கு போயிட்டாரு. நான் அங்கேருந்து உனக்கு ஒரு ஸ்பியர் போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து ஒரு ஸ்பியர் போடுறாரு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்தில் வடிவேலு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கேருந்து ஓடோடி வந்தார்ல, சரி செம்மையாக போட போகிறாரு, பங்கமாக போட போகிறாருன்னு பார்த்தா பக்கத்தில் வந்தோடனே பிரான் பிரேக்கர் பயந்துட்டார். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஸ்பியரை லைட்டாக போட்டுட்டார். ஏன்னா மனுஷனுக்கு இப்போ தான் சர்ஜரி பண்ணிச்சிருக்குது. இங்கே பாருங்கள், ட்ரை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தோடனே பயந்துட்டார் கொஞ்சம். ஸோ அதனால் ஸ்பீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாரு. இட்ஸ் ஓகே, ரெசல்மேனியானாலே சில சொதப்பங்கள் வரதான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் ரெசல்மேனியா சொதப்பகளாக இருக்குது. நல்ல மேட்ச்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் போல இருக்குதே. அதுக்கப்புறமா 2026 ஹால் ஆஃப் ஃபேமஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத ஃபேன்ஸ் மத்தியில் சொல்லி ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நேற்றுக்கே ஹால் ஆஃப் ஃபேம் நிகழ்ச்சி நடந்துருச்சு. அதில் ஏஜே லீ, ஸ்டெஃபனி மிக்மன்லாம் பங்கெடுத்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம மீண்டும் பேச வேண்டாம். அடுத்தது லிவ் மார்கன் வெர்சஸ் ஸ்டெஃபனி மிக்மனுக்கான WWE உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஆக்சுவலி இதில் நான் லிவ் மார்கனோட என்ட்ரன்ஸை சொல்லணும். டாமினிக் எங்கேயா போனேன், உன் ஆளை இன்னொருத்தன் வந்து லோடு போட்டுட்ருக்கான். சரி, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்தது, 2 பேருக்குமே நல்லா இருந்தது. மேட்சையும் 2 பேரும் ரொம்பவே குவாலிட்டியஸாக கொண்டு போனாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், அதுதான் மிஸ்ஸிங்கு. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் லிவ் மார்கன் வெற்றி பெறணும்னா தன்னோட டீம் மெம்பர்ஸ் கூப்பிடுவாங்கன்னு. ஸோ அந்த டீம் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில் ஸ்டெஃபனி வால்கர் தோற்று போயிட்டாங்க. அண்ட் லிவ் மார்கன் 2வது முறையாக WWE உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றுட்டாங்க. இப்படி ஒரு கோல்டன் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி லிவ் மார்கன் தான் இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சாம்பியனாக க்ரியேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் க்ரியேட் பண்ணிட்டாங்க. சரி, 2 உமன்ஸ்க்கான நியூ சாம்பியன் இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலி 3 பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியனும் நியூ தானே. ஸோ உமன் டிவிஷனில் மட்டும் புதிய சாம்பியனை WWE இன்னைக்கு உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செல்லாக்குட்டி ஜான்சனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெசல்மேனியாவுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. நேற்றுக்கு வரைக்கும் 42,000 தான்டா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோடைய சேல் அதிகமாகிட்டான்னு தெரில, இல்லாட்டா WWE உருளா விட்டானுங்களான்னு தெரில. என்ன சொல்லிக்காருன்னா 50,816 பேர் வந்து டே 1 பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது ஓகே, ஒரு டீசெண்டானது தான். பட் ஆனால் லாஸ்ட் இயர் அதுக்கு முதல் வருஷம்லாம் 70-80 போச்சு. 30,000 ஆடியன்ஸ் எங்கே போனாங்கன்னு தெரில. டிக்கெட் ரேட்டு கொள்ள ரேட்டில் விற்றனால இது நிலைமை. அதே மாதிரி பியாங்கபல் வந்தது இல்லாமல் நான் அம்மாவாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. ஏமா நீ இந்த சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து கலத்ததை பார்க்கும்போது நான் வேற என்னமோ நினச்சேன், நீ ரசலிங்கு திருப்பி வர போகிறேன்னு நினச்சேன். ஆனால் அம்மாவாயிட்டா அப்படிங்கிறது இப்போ தான் பார்க்குறேன். சரி, அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நம்ம எல்லாருமே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் ராண்டி ஆர்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ். இந்த மேட்ச்சில் ராண்டி ஆர்டனோட இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே இருந்தாலும் கோடி ரோட்ஸோட இன்ட்ரோ ரொம்பவே நல்லா இருந்தது. அவருடைய கெரியரில் இருக்கிற எல்லா விதமான கோடி ரோட்ஸ் கேரக்டரையும் அப்படியே க்ளோன் மாதிரி பண்ணி அதிலிருந்து அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸ் வந்ததெல்லாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செம.
இந்த மேட்சோடைய ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபி ராண்டி ஆட்டன் 2 பேருமே சேர்ந்து கோடி ரோட்ஸாக வெளுத்து வாங்குறாங்க. கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு பேட் மேக்கஃபி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சங்க உதலாம் சொல்லிட்டு பேட் மேக்கஃபியை கீழே தள்ளி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த இடத்துக்கு நம்ம ஜெல்லி ரோல் மண்டையாக வந்திருக்கிறாரு. ஜெல்லி ரோல் வந்து மேலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி அந்த டேபிளையும் உடச்சது மட்டும் இல்லாமல் பேட் மேக்கஃபோடைய ரிப்பையும் உடச்சிட்டாரு. ஸோ 2 பேரும் அடிபட்டுட்டாங்க. ஆக்சுவலி 2 பேரும் அடிபட்டுருக்காங்க. ஏன்னா மேலே இருந்து குதிச்சதில் அவருக்கும் அடி இவருக்கு அடி. போகும்போது பேட் மேக்கஃபி ராண்டி ஆட்டனுக்கு ஒரு சிக்னல் காட்டுறாரு, நான் நன்னா இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏண்டா நாராவாயா சும்மா இல்லாமல் கடுப்பேத்துற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ராண்டி ஆட்டன். அண்ட் ராண்டி ஆட்டனுக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. இந்த மேட்ச்சில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தை யூஸ் பண்ணாங்க. அதனால் என்னால் பார்த்தீங்கன்னா அதை காட்ட முடியாத ஒரு செக்மெண்ட். ஏன்னா ரத்தத்தை பார்த்தீங்கன்னா காட்டக்கூடாது. அண்ட் இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வாராம் பாருங்க லவுடிகா கோபால் வந்தது உடனே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் அப்படியே கோவம் மண்டை கேறிட்டு. அந்த மேட்ச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, ஒரு கட்டத்தில் பேட் மேக்கஃபி ஒழுங்காக ரெஃப்ரி கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு வந்தாலும் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா கவுண்டர் நின்னாமல் இருந்திருப்பார். இதை பார்த்த ராண்டி ஆட்டன் பேட் மேக்கஃபிக்கே ஒரு ஆர்கேவ் போட்டிருப்பாரு. அது பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. அதாவது சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்களே, அது உண்மையிலேயே செம்மையாக இருந்தது. அந்த சர்டிஃபிகேஷனை உள்ள புழுங்கிறதுக்கு முன்னாடியே கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷரை போட்டு அகைன் அவரோட டைட்டில் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. என்னாடி இது வசனமே புரியலை அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது. எனக்கும் புரியலை எதுக்கு. ஆக்சுவலி இது ரசல்மேனியாவா இல்லை பிகின் மேனியாவா அப்படின்னு தெரில. ரசல்மேனியானா ஸ்டோரி இஸ் த ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்டோரி ஆரம்பிக்குது. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை அகெயின் வின் பண்ணதுக்கப்புறமா ராண்டி ஆட்டன் அந்த டைட்டில் எடுத்து அகெயின் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. ராண்டி இதெல்லாம் மேட்ச்சில் பண்ணணுயா, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுற ஐய சீ வெரி வெரி சீச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறமா ராண்டி ஆட்டனோட ஐகானிக்கான அந்த பன் கிக்கை போட்டுட்டு போறாரு. ஆக்சுவலி இதெல்லாம் மேட்ச்சில் போடணும். ராண்டி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு என்ன விஷயம், ட்ரிபிள் ஹெச் தூங்கிட்டியா இல்லட்டா கக்கா போயிட்டியா? இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக கொடுத்துருக்குற மெயின் இவெண்ட்னா ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் இதை நீ மேட்ச்சுக்குள்ளே கொடுத்துருக்கணும். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா கொடுக்குற. டோட்டலி இந்த வருஷம் ரசல்மேனியா டே 1 எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வெந்ததும் வேகாததுமா கடைசியில் சாப்பிட்டா கேவலமாக இருந்தது. உங்களோட ரியாக்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கலவி ஊற்றுங்க. நிறைய கமெண்ட்ஸ் எப்படி வருதுங்கிறத நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன்.